கும்பகோணத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பட்டீஸ்வரம். இங்குள்ள மிக பிரபலமான பழமையான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம்தான் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில். இங்குள்ள அம்பிகையின் பெயர் ஸ்ரீ ஞானாம்பிகை. ஸ்ரீ பல்வழி நாயகி என்றும் அம்பாளை அழைப்பார்கள். இந்த கோவில் மிகவும் விசேஷமானது. இந்த கோவில் தல வரலாற்றில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் உள்ளன. நமக்கெல்லாம் பிரச்சனை வந்தால் என்ன செய்வோம்? யாரிடம் சொல்வோம்? ராகுவிடம் சென்று முறையிடுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ராகுவுக்கே ஒரு சமயம் ஒரு பிரச்சனை வந்துள்ளது. அதை தீர்க்க அவர் சிவபெருமானிடம் சென்று வணங்கி தனது குறையை சொல்கிறார். அதை கேட்ட சிவபெருமான் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்மனை வழிபட்டு உன் பிரச்சனையை சொல், அவள் தீர்ப்பாள் என்று கூறியுள்ளார். அதன்படி இந்த கோவிலுக்கு வந்து ராகு வழிபட்டார் என்பது ஐதீகம். இதனால்தான் இங்குள்ள துர்க்கை அம்மனுக்கு ராகு கால துர்க்கை என்று பெயர் வந்ததாம். இதேபோல் இன்னொரு வியப்பான சம்பவமும் இந்த கோவிலில் நடந்துள்ளது. சிவபெருமானான ஞானபுரீஸ்வரரை பார்க்க திருஞான சம்பந்தர் வருகிறார். அப்போது சன்னதியின் கதவு மூடியுள்ளது. அதை திறக்க பாட்டு பாடுகிறார் ஞான சம்பந்தர். அப்போது அங்கிருந்த நந்தி சிவபெருமானை மறைக்கும் விதமாக நின்றுள்ளது. இதை பார்த்த பட்டாச்சாரியார் சற்று விலகி நிற்குமாறு ஆணையிட ஞான சம்பந்தரின் அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறது நந்தி. இக்கோவிலில் 2 சன்னதி உள்ளது. 2 சன்னதியிலும் நந்தி விலகியே இருப்பார். வழக்கமாக மற்ற கோவில்களில் சன்னதிக்கு எதிரே தான் நந்தி பெருமான் இருப்பார். ஆனால் இங்கு மட்டும் விலகி இருப்பார். சிவனை பற்றி பாடுவதற்காக நந்தி ஒரு அடி தள்ளி நின்றதாக ஐதீகம். துர்க்கை தான் இந்த கோவிலில் முக்கியம். ஆடி மாதம் முழுக்கவே இந்த கோவிலில் விசேஷமானது. இந்த கோவிலுக்கு மேலும் சில சிறப்புகளும் உண்டு. விஸ்வாமித்திர முனிவர் பிரம்மரிஷி பட்டம் பெற்றது இந்த கோவிலில்தான். அதே போல வாலியை கொண்டதால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்ய இந்த கோவிலுக்கு வந்துதான் ராமபெருமான் கோடி தீர்த்தம் என்ற கிணற்றை தனது வில் முனையால் உருவாக்கி அதன் நீரால் இறைவனை அபிஷேகம் செய்து தனது தோஷத்தை போக்கிக் கொண்டாராம். அவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் ராமலிங்கம் என்று வழங்கப்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்ச மன்னர் சக்தியும் மன்னன் அப்படின்ற ஒரு மன்னர் கிளியால் பஞ்சாட்சரம் உபதேசம் பெற்று சாப விமோச்சனம் பெற்ற இடம் இது. இது ராஜராஜேஸ்வரி. இது சிவபெருமானோட காமதேனுவினோட மகள் சிவபெருமானை பூஜிக்கிறாங்க. இது சாயா ஹத்தி தோஷம் நிவர்த்தியாக ஸ்ரீ ராமபிராமன் பட்டீஸ்வரத்தில் வணங்குற காட்சி. இது பழையறையிலேருந்து தினமும் சோழ மன்னர் பூஜித்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். ராகு யாரை வழிபடுறது அப்படின்னு கேட்குறப்ப துர்க்கையை வழிபட சொல்லி சிவன் சொன்னார். சிவன் சொல்லி ராகு பூஜித்த ஸ்தலம்தான் பட்டீஸ்வரம். துர்க்கை இங்கே மெயின் சாமியும் துர்க்கை தான். கும்பகோணத்தை சுற்றிலும் நிறைய கோவில்கள் உள்ளன. பழமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில்கள் எக்கச்சக்கமாக உள்ளன. அதில் ஒன்றுதான் இந்த தேனுபுரீஸ்வரர் கோவில். இன்னும் பல கோவில்கள் உள்ளது. தொடர்ந்து பார்ப்போம்.